பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இன்றைக்கு காலையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் 14ஆம் தேதிக்காக ஆண்டவர் என் உள்ளத்தில் கொடுக்கிற ஜீவ வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஒரு காலத்தில் அந்நியரும் பரதேசியுமாய் இருந்தோம். தேவன் அற்றவர்களாக இருந்தோம். தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம். எனக்கு இந்த ஆசீர்வாதம் வருமா வரதா என்று நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம். கிறிஸ்துவுக்கு தூரமாயிருந்தோம். ஆனால் ஒரு கட்டம் வந்தபோது கிருபையாய் கர்த்தர் உங்களை ரட்சித்தார். உங்களை தேடி வந்தார். உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இருக்கிறார். எதற்காக பிரியமானவர்களே? அந்த வசனம் பாருங்க. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் மாற்றி இருக்கிற அவருக்கு. ஆமென். உங்களை அபிஷேகித்ததின் நோக்கம், உங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கம். கர்த்தருடைய பிள்ளைகளை வசனம் சொல்லுகிறது, நம்மை ராஜாக்களாய் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். ராஜா தலை நிமிர்ந்து நடப்பான். ராஜா கம்பீரமாய் நிற்பான். ராஜா கூனி போக மாட்டான், குறுகி போக மாட்டான். சரியா? காரணம் அந்த அபிஷேகம் அப்படி நிற்க வைக்கும். ராஜா மட்டுமல்ல, ஆசாரியர்களுமாய் ஆக்கியிருக்கிறார். அது ஊழியத்துக்குரிய கிருபை. நீங்க எந்த கிராமத்தில் இருந்தாலும், நீங்க எந்த வயது உடையவராய் இருந்தாலும், உலக கல்வி கற்றோரா கல்வி இல்லாதவரா அதை பற்றி காரியமில்லை. ஏதாயிலும் ஒரு விதத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க உபயோகமாய் இருக்க போறீங்க, உபயோகமாய் இருக்கிறீங்க. அந்த கிருபை தான் அந்த அபிஷேகத்துக்குள்ள மறைந்து இருக்குது. அதனால இன்று முதல் இதுவரைக்கும் ஊழியம் செய்யாவிட்டால் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் பார்க்கிறவர்களுக்கு உங்கள் அன்பை பற்றி சொல்லணும், அந்த அபிஷேகம் எனக்குள்ளே பெருகட்டும். நீங்கள் ஜெபிங்க. அந்த பாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களை ராஜாவாய் மாற்றுவார். ராஜா தரித்திரத்தில் இருக்க மாட்டான் அல்லவா? உங்கள் தரித்திரம் உங்களை விட்டு போய்விடும். ராஜாவுக்கு பண போராட்டம் இருக்காது அல்லவா? பண பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கிடுவார். சரியா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த வெளிப்படுத்தல் 1:6, வெளிப்படுத்தல் 1:6, வெளிப்படுத்தல் 1:6 இந்த நாள் முழுவதும் அப்படியே சொல்லி கொண்டிருங்க. வெளிப்படுத்தல் 1:6 படி கர்த்தர் என்னை ராஜாவாக, என்னை ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபம் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தில் நடத்திரும். உங்கள் வீடு ஒரு ஜெப கூடாரமாய் மாறிடும். வேகமாய் உங்களுக்காக ஜெபித்து முடிக்கட்டும். எங்கள் பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரே, உம்முடைய பிள்ளைகளை எந்த நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டீரோ அதை குறித்து இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. சுணங்கி முடங்கி கூனி குறுகி மூலையிலே படுத்து கொண்டிருந்த பிள்ளைகள் இனி உமக்காக எழும்புவார்களாக. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான் சொன்னது போல புது பலனோடு ஆண்டவரே, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்களாக. கர்த்தரை பற்றி, இயேசுவின் அன்பை பற்றி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பிறருக்கு சொல்வார்களாக. தேவனுடைய ஆத்தும பாரம் உம்முடைய பிள்ளைகள் இருதயத்தை நிரப்பட்டும் ஐயா. சமாதானத்தின் தேவனே, இந்த நாள் முழுவதும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஆண்டவர் எந்த நோய்க்கும், எந்த தொற்று நோய்களுக்கும், பலவீனங்களுக்கும், குழப்பங்களுக்கும், பயத்துக்கும், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை தைரியப்படுத்திட்டார்ல. இப்போ எவ்வளோ பேர் கலங்கி கொண்டு இருப்பாங்க தெரியுமா? அவர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் ஷேர் பண்ணி, முடிஞ்சால் ஃபோன் போட்டு கூட சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் நான் இன்றைக்கி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன் பாருங்கள், அதை 5 நிமிஷத்தில் நீங்கள் பார்த்துடலாம் என்று அவங்களை என்கரேஜ் பண்ணிடுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம்.
தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.